ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் புதை. அதாவது பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரலையும் ஒரு காதல் கூட மலரவே இல்லையடா அப்படின்னு சொல்லி 1 or 2 வீக்ஸ் முன்னாடி வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காதல் இப்போ தான் பூக்குதுரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போது ஒரு காதல், அந்த காதல் ட்ரையாங்கல் காதலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மாதிரி தெரியுது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க 2 பேர் வந்து லவ் மூமெண்ட்டில் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் நேற்றுக்கு நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் அவர்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து சொல்லிட்டாப்புல. என்ன அப்படின்னா, நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே மட்டும் தான் இருக்கணும், மற்றவங்கெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்குற மாதிரி வந்து வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டு போனாப்புல நம்மளோட தர்ஷிகா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவும் அதே தான் வந்து சொன்னாங்க. இல்லை, நீ எப்படி வந்து ஹர்ட் ஆகிறது உனக்கு வந்து பிடிக்காது இருக்கோ, அதே மாதிரி எனக்கும் வந்து நான் ஹர்ட் ஆகிக்கிறது எனக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன், அவங்களா பண்ணாக்கா நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிளவுகள் விரிசல் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணிட்டு இருந்தது. இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த செகண்ட் ப்ரோமோவில் ஆனந்தி அவர்கள் வந்து கடைசியாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, முந்தைய சீசன்களில் வந்து ஒரு பையனுக்காக 2 பேர் அடிச்சுக்கிட்டதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, தர்ஷிகாவுக்கும் அன்ஷிதாவுக்கும் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரில. பட் எண்ட் ஆஃப் தி டே விஜய் விஷால், தர்ஷிகா அண்ட் அன்ஷிதா இவங்க 3 பேர் தான் இன்வால்மெண்ட் வந்து காமிச்சிருக்காங்க. மேபி அன்ஷிதா அவர்கள் வந்து நம்ம தர்ஷிகா கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், என்னம்மா நீ உண்மையாக லவ் பண்ணுறியா எப்படி ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாம். அதுக்கு தர்ஷிகா வந்து பிடிச்சி பூச்சின்னு வந்து கத்திருக்கலாம். ஏன்னா விஜய் விஷால் வந்து நேற்றுக்கு தான் வந்து சொன்னாப்புல, எல்லாரும் கூட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து வச்சிக்கூடாது, நான் அந்த மாதிரி வந்து இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அன்ஷிதா அவர்கள் வந்து அதை பற்றி கேட்டிருந்துருக்கலாம், அதுவும் சத்தமாக கேட்டிருந்துருக்கலாம். ஸோ அதனால தான் தர்ஷிகா அவர்கள் வந்து அவ்வளோ சத்தமாக எதுக்காக கேட்கணும், என்னை பற்றி பேசுகிற அப்படின்னா என்கிட்ட வந்து பேசணும், அதை விட்டுட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி எதுக்காக கத்தி பேசுகிற அப்படின்னு சொல்லி தர்ஷிகா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. பட் பவித்ரா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கூலாக ரிலாக்ஸாக தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம் கோவப்படுற, ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க. அதை தான் நானும் சொல்ல வரேன், இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ண வரல, அதே மாதிரி யாருடைய அன்பையும் அதே மாதிரி லவ்வையும் நான் சம்பாதிக்கிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, லவ்வோ அன்போ நட்போ என்னுடைய கேமை எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. மேபி பவித்ரா அவர்கள் இந்த கேம் வந்து ஸ்பாயில் பண்ணது, நீ லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதுனால அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கான ரிப்ளையை கூட வந்து தர்ஷிகா அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். பட் லைவ் அப்டேட் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறது 100% வந்து தெரியும். ஸோ இதெல்லாமே கெஸ்ஸிங் தான். மேபி இது ட்ரையாங்கல் காதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி அவர்கள் வந்து சொல்லி முடித்தாங்க. ஸோ அதை நான் முதல்ல வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ட்ரையாங்கல் காதலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா. பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.